நான் இப்படி தாங்க எக் க்ரம்பிள்ஸ் போடுவேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை எப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்றைக்கி காட்டலாம்னு இருக்கிறேன். ஸோ அதில் பட்டர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டர் ஆட் பண்ணி பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். பார்த்திங்கன்னா பட்டர் மெல்ட் ஆகிட்டு இதில் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சின்ன சீரகம் அதாவது குமின் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போது ஒரு சொசேட் வந்து இப்படி குட்டி குட்டியாக மேஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து அதுக்குள்ள ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது கூட கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாம் நல்லா இதை வதக்கி கொள்ளலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஹிமாலயன் சால்ட், பிங்க் சால்ட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ள 2 முட்டை அடித்து ஊற்றிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் பெப்பர் கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நல்லா முட்டையை கிளறி ஸ்க்ராம்பிள் பண்ணி கொள்ளுவோம். அவ்வளவுதான் இந்த சுவையான சூப்பரான சாசேஜஸ் போட்ட முட்டை ஸ்க்ரம்பிள்ஸ் ரெடி.